ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ரொம்ப பெரிய ஸ்கேமை பத்தி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். நார்த் இந்தியால ஒரு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்குது. சம்ஹவ் நம்ம ஊர் மீடியால இது ரிப்போர்ட் ஆகாமலே இருக்குது. கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது மக்களோட பணம். அதுவும் சாமிக்கு மக்கள் வந்து வாழ்நாள் ஃபுல்லா சேவ் பண்ணி வச்ச பணத்தை காணிக்கையா கொடுத்திருப்பாங்கல்ல, டொனேஷனா கோவில் உண்டியல்ல போட்டிருப்பாங்கல்ல, அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. 1-2 ரூபாய் கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கில் இல்லங்க, லட்சக்கணக்கில் இருங்க, கோடி கணக்கில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. எதிர்க்கட்சியெல்லாம் thousands of crores இருக்கும், ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குங்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான பீப்புள் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களால நிறைய பேரோட பேரை சொல்ல முடியல, இதுல ரொம்ப முக்கியமான ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொன்னாலே எங்களுக்கு பிரச்சனை வந்துரும், எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்குது நினைச்சு கூட பார்க்க முடியாத கொள்ள. திடீர்னு ஊர்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய கார் வாங்குறான், பெருசா வீடு கட்டுறான். மக்களுக்கு எல்லாம் சந்தேகம், எங்க இவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு பார்த்தா எல்லாம் கோவில் காசை கொள்ளையடிச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோவிலா இருக்கட்டும், இல்ல பழனி முருகனா இருக்கட்டும், வேளாங்கண்ணி மாதா கோவிலா இருக்கட்டும், நாகூர் தர்காவா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துக்குமே மக்கள் வந்து எவ்வளவு நம்பிக்கை வச்சு, எவ்வளவு நாள் கனவு கண்டு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி குடும்பத்தோட போறப்போ அவங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு காணிக்கையை யோசிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நான் இவ்வளவு டொனேட் பண்றேன், நான் இவ்வளவு பண்றேன், நான் கோவிலுக்கு. இப்போ அவங்களுக்கும் தெரியும், எல்லாம் யாரும் முட்டாள் கிடையாது, யாருமே சாமிக்கு கொடுக்கல. எல்லாருக்கும் தெரியும் இந்த பணத்தை வச்சு ஏன்னா சாமியான சாப்பிட போறாங்களா பணத்தை, இந்த பணத்தை வச்சு அந்த இன்ஸ்டிடியூஷன் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணும், இல்ல அந்த கோவிலோ ஏதோ ஒரு அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னும் பெட்டரா பில்ட் ஆகும், சர்வீசஸ் பெட்டரா இருக்கும், ஏதோ ஒண்ணுக்கு தானே பணத்தை கொடுக்குறாங்க, சாமிக்கு கொடுக்குறோம், ஏதோ நல்ல காரியத்துக்கு நினைச்சுதான் கோவில்ல கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு நாளும் கொள்ளையடிச்சிருக்காங்க. 800 சிசிடிவி கேமராஸ் மீறி கொள்ளையடிச்சிருக்காங்க. அவ்வளவு செக்யூரிட்டியை மீறி கொள்ளையடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா, ரொம்ப பிளான்டா பல நாட்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. எங்கன்னு தானே கேக்குறீங்க? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க போய் திறந்து வச்ச கோவில் ராம் மந்திர். இந்தியால பல நாட்களா கேஸ் நடந்து அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல வந்து கோவில் கட்டலான்னு பெர்மிஷன் வாங்கி, அதுக்கு இந்தியால மட்டும் இல்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் தன்னோட வாழ்நாள் பணத்தை உள்ள போட்டு அவங்க வந்து டொனேட் பண்ணாங்க இந்த கோவிலுக்கு. காரணம், இந்த கோவில் வந்து அவ்வளவு பொலிட்டிக்கலான ஒரு இஷ்யூ இதை சுத்தி நடந்துட்டு இருந்துச்சு, ரிலீஜியஸ் இஷ்யூ இதை சுத்தி நிறைய நடந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப இமோஷனலா நிறைய சார்ஜ்டா மக்கள் இருந்தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த கோவில் வந்து ஜுடிஷியரி கேஸா இருந்தப்ப நம்ம பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து பில்டிங் ஆன டயத்தை பேசியிருக்கோம், இனாகிரேட் ஆன டயத்தை பத்தி பேசியிருக்கோம். இப்போ இந்த கோவில்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. சோ தட் இந்த மாதிரி நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற ஒரு விஷயம் இன்னைக்கு கனெக்ட் ஆகுது பாருங்க. சோ இந்த கோவில் வந்து அவ்வளவு பார்த்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இந்த கோவில் வந்துடணும்னு நம்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் ஏமாற்றப்பட்டிருக்காங்களே. யார் இந்த கோவில் வேணும், இந்த கோவில் வந்து கண்டிப்பா தேவைன்னு நினைச்சாங்களோ அவங்கள வந்து அந்த கோவில்ல வேலை பார்த்தவங்களே ஏமாத்தி இருக்காங்க. எப்படி 2023 அந்த டயத்துல இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா இப்போ வந்து இவங்க திருடுற விதத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமே. திடீர்னு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கவன் 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். அதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பிச்சது 2021ல ஆரம்பிக்குது. 2021ல மஹிபால் சிங் அப்படின்னு இந்த கோவில்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் முதல்ல ஒரு அலாம் கிரியேட் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி கோவிலுக்கு வரக்கூடிய டொனேஷன்ஸ்க்கு ஒழுங்கான புக்ஸ் கிடையாது, ஒழுங்கான அக்கவுண்ட்ஸ் கிடையாது. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசணும், சோலா லாஸ்ட் கோல்டு தொலைஞ்சு போன தங்கம்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, மதன் கௌரின்னு போட்டு சோலா லாஸ்ட் கோல்டு மதன் கௌரின்னு. அதுல வந்து ராஜராஜ சோழன் வந்து வர ஒரு பணத்தையும் கோவில்ல கல்வெட்டா செதுக்கி வைங்க. சோ மக்களோட பணம், டொனேட் பண்ண பணம், ராஜாவோட பணம் யாருக்கும் போயிடக்கூடாது, அது யார்கிட்ட போகுது எல்லாமே கணக்கா இருக்கணும்னு சொல்லி அவர் அப்ப செஞ்சு வச்சது இன்னும் நம்ம போய் தஞ்சை பெரிய கோவில்ல பார்க்க முடியும். இப்ப இவங்க சொல்றாங்க, மஹிபால் சிங் சொல்றாரு, ராம் மந்திருக்கு உலகத்தில இருந்து ஒவ்வொரு மூலையில இருந்து அத்தனை பேர் டொனேட் பண்றாங்க. பட் இப்படி டொனேட் பண்ண எதுக்குமே ரெக்கார்ட்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த ரெக்கார்ட் இல்லங்கிறதுனால இப்படி வரக்கூடிய டொனேஷன்ல வந்து நிறைய பொருட்களை, இந்த தங்க பிரிக், சில்வர் பிரிக்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரும் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், வாழ்நாள் சேவிங் எடுத்து உள்ள போடுறாங்க. அப்படி வந்த பணம் எதுக்குமே வந்து நிறைய இதுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்ல, நிறைய கொள்ளையடிக்கப்பது காணாம போயிட்டு இருக்குது. கொள்ளையடிக்கிறாங்கங்கறதை ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்ணி சில பேரெல்லாம் சொல்றாரு. என்ன தெரியுமா ரிசல்ட்? அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலும் பெருசா இனாகிரேட் பண்ணப்படுது, பிரைம் மினிஸ்டர் வராரு, கூட்டம் எல்லாம் ஆரம்பிக்குது. ஒரு நாளுக்கு இனாகிரேஷன் டே அன்னைக்கு 5 லட்சம் பேர் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு 1 லட்சம் பேர் வந்துட்டு இருக்காங்களா. இந்த மகா கும்பமேளா நடந்துச்சுல, அப்போ ஒரு நாளுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்களாம். இந்தியாலே எந்த கோவிலுக்கு இவ்வளவு கூட்டம் கிடையாது. இவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள வந்து சும்மாவா போயிட்டு இருப்பாங்க, டொனேட் பண்ண கோவிலுக்கு கொடுக்கணும்னு. நார்த் இந்தியா ஃபுல்லா அவ்வளோ மக்கள் இங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து அத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு நம்பிக்கை. போய் பணத்தை போட்டு இருந்தா கொள்ளையடிச்சது யார் தெரியுமா? 8 பேர். இப்போ அவங்க தான் சிக்கி இருக்காங்க. இப்போ முதல்ல ஒருத்தர் அலாம் கலப்பினாரா, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட்டா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, சோ பெரிய கோவில் மல்டிபிள் செக்யூரிட்டி டீம்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிரைவேட் செக்யூரிட்டி டீம்ஸ் உள்ளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. இது போக போலீஸ் இருக்காங்க, பாராமிலிட்டரி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் செக்யூரிட்டியா பிரைவேட்டா நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி டீம் முதல்ல கோவிலுக்குள்ள வந்து சுத்திட்டு இருக்கப்போ உன்னை கவனிக்கிறாங்க, பணம் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல வேற ஒரு இடத்துல இருக்குது. உண்டியல்ல நிறைய பேர் பணத்தை போடுறாங்க.
இந்த உண்டியல்ல பணத்தை கவுண்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் பணம் இருக்கணும் கரெக்டா. பட் அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாத்ரூம்ல பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பாத்ரூம்ல இவ்ளோ பணம் வந்து கட்டுக்கட்டா இருக்குது, 2 லட்சம் ரூபாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்ரூம்ல எப்படி பணம் இருக்குது? யாரோ ஒருத்தங்க அப்போ உண்டியல்ல இருந்து வரக்கூடிய பணத்தை கவுண்ட் பண்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல வச்சிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்குது. பாத்ரூம்ல எப்படி பணம் வந்திருக்கு? டெய்லி இது நடக்குது. அதுதான் தலை சுத்தி போக வைக்கிற விஷயம். எத்தனை நம்ம சொல்ற நம்பர் கடைசியில. சோ இந்தியாலே அதிகமா விசிட் பண்ற கோவிலுக்கு அப்ப டொனேஷனும் எப்படி வரும்னு பாருங்க. லட்சக்கணக்கில் பணம் இங்க கிடக்குதுன்னா அவங்க டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ இன்டர்னலா உள்ளுக்குள்ள பேசுறப்பமே நிறைய பேருக்கு தெரிய வருது உள்ளுக்குள்ள யாரோ திருடிட்டு இருக்காங்கங்கிற ஒரு டவுட் இவங்க வந்த உடனே சந்தேகப்படுற சில பேரை வீட்டுக்கே போய் கன்ஃபரன்ட் பண்றாங்க. இன்டர்னலா அவங்க ஒரு ரைடே நடத்துறாங்க. வெளியே இன்னும் சொல்லல. போய் ரைடு பண்ணி பார்த்தா ரொம்ப பாலடைஞ்ச பழைய காலத்து வீடு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டிங் நடத்த, அதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த கவுண்டிங் நடத்துறதுக்கு வந்து 10 லட்சம் பேர் உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுக்குற பணத்தை கவுண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும்ல. இதெல்லாம் SBIல தான் ஃபைனலி போகுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. பட் அவங்களுக்கு கவுண்ட் பண்றதுக்கு சரியான டீம் வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு பணத்தை கவுண்ட் பண்றது, கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பணம் வந்துட்டு இருக்குது. மக்கள் அவ்வளவு நம்பிக்கையில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சாமிக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. SBI என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்றாங்க. பிரைவேட் செக்யூரிட்டி டீம் கூப்பிட்டு நீங்க கவுண்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டீம் வந்து சைனிக் அப்படின்னு ஏதோ ஒரு டீம், அவங்க அங்கதான் ஊர்ல இருக்கிற ஒரு டீம், அவங்க கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 40 பேர் கிட்ட நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இந்த சைனிக் டீம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி தான், பட் SBI எங்க கிட்ட இந்த 40 பேர் எடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளைம் வைக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட்ஸா மட்டும் இருக்குது. அவங்களே 40 பேரை சொல்லிட்டாங்க, அந்த கான்ட்ராக்ட் வேணுங்கிறதுனால நாங்களும் எடுத்துட்டோம். அது யார் 40 பேருங்கிறதையும் SBI டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க ஹையர் பண்ணாம எங்க மூலியமா ஹையர் பண்ணாங்க. இந்த 40 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கோ, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கோ, முக்கியமான அரசியல்வாதிகளுக்கோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொந்தக்காரங்க, டிரைவர், ரேண்டமா அவங்களுக்கு தெரிஞ்ச தூரத்து சொந்தக்காரங்க, இந்த மாதிரி சம்வேர் கனெக்டடா டு பவர்ஃபுல் பீப்புளா இருக்கிற ஆட்களா இருக்காங்கன்னு இப்போ வந்து தியரிஸ் உருவாகிட்டு இருக்குது. பட் அப்போ வந்து தெரியல, 40 பேர் கிட்ட இவங்க தான் கவுண்ட் பண்ண, இவங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் வந்து நம்பி போடக்கூடிய பணத்தை இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா ஆக்சஸும் இருக்குங்க. சுத்தி CCTV வந்து எந்தெந்த ஆங்கிள் இருக்குது, CCTV எங்கெங்க கிடையாது, எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி லவுட்டிட்டு போகலாம், SOP இருக்குது. கோவிலுக்குள்ள கவுண்டிங் இந்த மாதிரி நடக்குதுன்னா பாக்கெட் வச்சு சட்டை போட்டு போக கூடாது, ஷூஸ் போட்டு போக கூடாது, இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயங்கள். நீங்க எங்கெங்க சொருகிட்டு பணத்தை எடுத்துட்டு வெளியே வர முடியுமா, கவுண்டிங் போறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, அதெல்லாம் SOPல இருக்குது. பட் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படல. அதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 45 நாளுக்கு CCTV பேக்கப் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கணக்குப்படி 180 டேஸ்க்கு இருக்கணும், கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ்க்கு CCTV பேக்கப் இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 45 டேஸ்க்கு மட்டும் CCTV பேக்கப் இருக்குது. அப்ப அதுக்கு முன்னாடி அடிச்ச பணம்லாம் காணோம், மர்கையா அப்படியே காணோம், அவ்வளவுதான், அது என்ன வேனிஷ்ட். சோ இந்த பணத்தால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கிறப்ப அப்படியே இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர், நான் சொல்ற ப்ரொஃபஷன்லாம் பாருங்களேன், இவங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கரா இங்க வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வேலை பார்த்ததை சொல்றேன். பிரைமரி ஸ்கூல் டீச்சர், குழந்தைங்களுக்கு சொல்லி தர டீச்சர், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெல்டிங் பண்ற ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து ரிப்பேர் ஷாப், அந்த ஒர்க் ஷாப் வச்சிருக்கிற ஒருத்தங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் ஓகேவா, அப்புறம் யோகா டீச்சர், இந்த மாதிரியே ஒரு பஞ்ச் ஓகேவா. இவங்க எல்லாம் ஒரு 8 பேர் இப்போ மாட்டி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாம் இவங்களோட மேக்ஸிமம் ஏர்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15,000 மாசத்துக்கு சம்பாதிப்பாங்க. இவங்க தான் கான்ட்ராக்ட்ல இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. இவங்க இந்த பணத்தை எல்லாம் கவுண்ட் பண்ணும். கரெக்டா CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவுண்டிங் போய்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு 4 பேர் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிட்டு போய் அங்க இருந்துகிட்டு CCTV மறைச்சிட்டு ஒரு ஆள் வந்து நடுவுல இருப்பாரு. அந்த நடுவுல இருக்கிற ஒரு ஆள் அப்படியே எடுத்து பணத்தை எடுத்து உள்ளுக்குள்ள எங்கேயாவது சொருகி வச்சிடுறது. அண்ட் நாட் இன் ஹண்ட்ரட்ஸ், நாட் இன் தௌசண்ட்ஸ், லட்சக்கணக்கில், எவ்ரிடே லட்சக்கணக்கில். இப்படி ஒரு பேக்கேஜா யாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ப்ரொஃபஷனே கிடைக்காது. 8 லட்சம் ரூபாங்க. இப்போ இவங்க இப்படி வெளியே போறதுனால அவ்வளோ ஈஸி கிடையாது. CCTVல எஸ்கேப் பண்ணா மட்டும் பத்தாது. அதை தாண்டி அவங்க வெளியே போறப்போ ஃப்ரிஸ்கிங் இருக்கும், செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல. நம்ம சும்மா நடந்து போனா கூட போலீஸ் செக் பண்ணுவாங்க. கோவில்ல இருந்து பணத்தை எண்ணிட்டு வரவன செக் பண்ணணுமா கூடாதா? ஆனா இங்க அது இல்லாம இருந்திருக்குது. அதுக்கடுத்து எப்படி அது இல்லாம இருந்துச்சு கேள்வி. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள இந்த இடத்துல மட்டும் CCTV இல்ல, பணத்தை எப்படி சொருகி வச்சுட்டு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது கீழே விழுந்திருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா நாட்கணக்கில் எவ்வளவு நாள்னே நம்மளால கணக்கு போட முடியல. அப்போசிஷன்ல இது வருஷ கணக்கா நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. அப்போ எங்கேயாவது ஏதாவது ஒரு CCTVல சிக்கி இருக்கணும்ல. 800 CCTVஸ்ல எதுலயுமே இவங்க மாட்டாம வெளியே போய்கிட்டே இருந்திருக்காங்க. செக்யூரிட்டி, பிரைவேட் செக்யூரிட்டி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, பாராமிலிட்டரி இருக்காங்க. அத்தனையும் மீறி இவங்க வெளியே போய் இவங்களோட மாடஸ் ஆபரண்டி எப்படி வேலை பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டிங் ரூம்ல இருந்துகிட்டு பணத்தை சொருவி வச்சிடுறது, கீழே பாத்ரூம்குள்ள போய் அந்த பணத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்டாஷ் பண்ணி வச்சுக்கிறது, பாத்ரூம்ல இருக்கிறத அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த வேர் ஹவுஸுக்கு முதல்ல வந்து வேர் ஹவுஸ்ல போய் பணத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வேர் ஹவுஸ்க்கு போறதுக்குன்னு ஒரு SUV வாங்கியிருக்காங்க. அப்புறம் தனித்தனியா ஒவ்வொருத்தன் SUV வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து பணத்தை ஓரளவுக்கு மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கிஃப்ட், ஒருத்தங்க அவங்களோட தூரத்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு 15 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் சும்மா கிஃப்டா கொடுத்துட்டு வந்தாங்களாம். ஏன்னா பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியல, அவ்வளோ லட்சம் 15-20 லட்சம் ரூபாய் கிஃப்டா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெரிய பணக்காரங்க கூட யாரோ ஒருத்தங்க கல்யாணத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, போய் கொடுக்குறது. அது மட்டும் கிடையாது, ஆனா யாரும் இல்ல, சொந்தக்காரங்க தான் அப்படி போய் கொடுக்குறது. ஒருத்தன் வந்து போன வருஷம் சொல்றாங்க, அதுல இருக்கிற இந்த 8 பேர்ல ஒருத்தன் வந்து போன வருஷம் பிப்ரவரி மாசம் வெல்டிங் பண்ற ஒரு வெல்டிங் ஒர்க்ல இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்றாங்களாம், எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க புதுசா வந்து வீடு கட்டுறோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அப்பமே வந்து என்னப்பா இவ்வளவு பெரிய இடம், இந்த இடத்த நீ எப்படி வாங்கின, நல்ல ஹைவேல சூப்பரா நல்ல ஏக்கர் கணக்குல இருக்கிற இடத்த வாங்கி அவ்வளவு பெரிய ஒரு பூமி பூஜை அப்பமே இருந்துகிட்டு எப்படி இப்போ வீடு பாத்தீங்கன்னா அது கோடி கணக்குல போகுங்கிறாங்க, அவ்வளவு பெரிய வீடு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ பணத்தை வந்து உள்ளுக்குள்ள இருந்து எடுத்துட்டு போய் வெளியே சேர்த்து வச்சிருக்காங்க. அண்ட் இதை வந்து அந்த நான் சொன்னேன்ல முதல்ல டவுட் வர்றப்போ அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் டீமே முதல்ல போய் ஒருத்தங்க வீட்டை தேடி பார்க்கறப்போ பணம் கிடைக்குது. எங்க தெரியுமா கிடைக்குது? வெளியே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இவங்க நார்மல் லைஃபையும் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நார்மல் லைஃப்ல ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வீட்டுல மாடு இருக்கான், மாட்டோட சாணி எல்லாத்துலயும் ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருக்காங்களாம், அதுக்குள்ள இருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்களாம். இது ஒருத்தனோட வீட்டுல. இது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற கமிட்டி அவங்க எல்லாம் இருந்துகிட்டு சரி கோவில்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு திருட்டு நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா கோவிலுக்கு அது கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாம இருக்காங்கிறது இப்போ இருக்கிற கான்செப்ட். என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இவன் இன்வால்வ் ஆயிருக்கான், அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஆட்களோட பேர் வெளியே வர ஆரம்பிக்குது, பணத்தோட சைஸ் வெளியே வர ஆரம்பிக்குது, பொலிட்டிக்கலா மாறுது. அங்க இருக்கக்கூடிய அப்போசிஷன் லீடர் அகிலேஷ் யாதவ் இருந்துகிட்டு ஏனங்க இவ்வளவு காசை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இதை கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குரல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு எஸ்ஐடியே போடுறாரு. 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களெல்லாம் போட்டு நீங்க போய் தேடிட்டு வாங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 13th ஜூன் அன்னைக்கு ஒரு எஸ்ஐடி தனியா போடுறாரு. எஸ்ஐடில வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் மணி, ஓகேவா, கோல்டு பிரிக்ஸ், சில்வர் பிரிக்ஸ், இது போக வந்து கோவிலுக்கு டொனேட் பண்ண பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதுங்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓபி எதையுமே ஃபாலோ பண்ணல, இப்படிதான் வரணும் இப்படிதான் போகணுங்கிறது எதையுமே ஃபாலோ பண்ணாம இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் அங்கல்ப், லவ்குஷ் மிஸ்ரா, டினு யாதவ், மனிஷ் யாதவ், அனில் மிஸ்ரா இவங்க எல்லாருமே வந்து ரிசைன் அந்த ட்ரஸ்டீஸா இருப்பாங்களா, கோவிலோட முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க, இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆனவங்க இப்ப சொன்ன பேரு, இவங்க எல்லாம் சம்வேர் இவங்களுக்கு ரிலேட்டடா இருக்காங்க, இவங்க கூட வேலை பார்த்தவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களாவே இருக்காங்க. இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு, அப்போ அதுலயும் இருக்கவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி எந்திரிக்க ஆரம்பிக்குது. அப்போசிஷன் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய எஸ்பிஐ டேட்டா படி இதுக்கு முன்னாடி வந்த பணத்தையும் இப்போ வர்ற பணத்தையும், அதாவது இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற பணத்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு நாளுக்கு 8 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் வருதான். which means இவங்க ஒரு நாளும் கோவில்ல இருந்து 8 லட்சம் ரூபாய் திருடிட்டு இருக்காங்க. 8 lakhs பேக்கேஜ் ஒரு இயருக்கு இல்ல, 1 டேக்கு 8 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய மணின்னு யோசிச்சு பாருங்க. இது பணமா மட்டும். இது நிறைய பேரோட வீட்டை போய் ரைட் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள யூஎஸ் டாலர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. இதுல ஒரு யோகா டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் மாதிரி நல்ல வீட்டு முன்னாடி செட் பண்ணிட்டு அது பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமா டெக்கரேஷன்லாம் வச்சுக்கிட்டு ராமர் போட்டோவை சூப்பரா ஒட்டி வச்சுட்டு நல்ல இரும்புல ஒரு உண்டியல வச்சுட்டு டொனேஷன்ஸ் இங்க போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு மேல ஒரு QR கோட் வச்சு நீங்க கோவிலுக்கு டொனேட் பண்ணனும்னா இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் உண்டியல வந்து பிரைவேட்டா ஒரு ஆள் வச்சு ஸ்கேன் பண்ணா டைரக்ட்டா அவர் அக்கவுண்ட்க்கு காசு போகிற மாதிரி வச்சிருக்காரு. அண்ட் இந்த மாதிரியே இவரு 65 lakhs லாஸ்ட் ஃபியூ டேஸ் கணக்கு நம்ம பார்த்த வரைக்கும் மட்டும் கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. பிரைவேட் உண்டியல்ங்க கோவில்ல வந்து யோசிச்சு பாருங்களேன். அங்க வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், அங்க பீகார்ல இருந்து ஒருத்தங்க அங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து ஸ்டேட் தான், அங்க இருந்து அவங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து என்னலாமோ வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பணத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்க இருந்துகிட்டு முதல் சம்பளம் வந்துருச்சு, நம்ம பையன் ஏதோ முன்னேற ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாவை பாக்கி எவ்வளவுதானே இருந்துரும், எவ்வளவு சம்பாதிச்சிட போறாங்க, எவ்வளவு பணம் வந்துட போகுது, அந்த 100 ரூபாயில வந்து ஒரு போர்ஷன் ஒரு 50 ரூபாவை கொண்டு போய் நான் சாமி கிட்ட கொடுக்குறேன், நம்ம பையன் தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைச்சிட்டு ஒரு பீகார் அம்மா வந்து அங்கேருந்து பீகார்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்க்கு டிராவல் பண்ணி அயோத்தியா போய் போடுற 50 ரூபாய் அது வந்து அம்பானி கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை விட பெரிய பணம். அந்த பணத்தை நான் சொன்னேன்ல, லவ்குஷ் மிஸ்ரா, அனுகல்ப் மிஸ்ரா, அனில் மிஸ்ரா, டினு யாதவ், மனிஷ் யாதவ், தெரியல என்னெல்லாமோ பேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. இதுல நிறைய பேர் ட்ரஸ்டி பேர் இருக்குது, இதுல நிறைய பேர் தப்பு பண்ணவங்க பேர் இருக்குது. இதெல்லாம் இவங்க கிட்ட போய் கொடுத்தா என்ன வருது? ஹவு pathetic it is. இதுல ட்ரஸ்டிஸோட பேர் நான் 2 பேர் சொல்லிட்டேன். அனில் மிஸ்ராங்கிறவர் ஒரு ட்ரஸ்டி, அவரோட சொந்தக்காரங்க தான் அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா. அப்புறம் வந்து டினு யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரோட சொந்தக்காரன் மனிஷ் யாதவ். இந்த மாதிரி ஆட்களா உள்ளுக்குள்ள அத்தனை பேர் வந்து அடிச்சுட்டு போனாங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த நான் சொல்றேன்ல, அந்த அம்மாவோட 50 ரூபாய் சாமிக்கு கொடுக்குறேன்னு போடுறது அம்பானியோட மொத்த சொத்தை விட பெருசு. அந்த பணத்தை அடிச்சு நீ எஸ்யூவி வாங்கி பெரிய பெரிய வீடு கட்டி ஊருக்கு வெளியில ஃபார்ம் ஹவுஸ் கட்டி எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் என்ன, வாழ்க்கை என்ன, பெரிய பெரிய பிளிங்கான போன்ஸ் என்ன, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு போறதுக்குன்னு தனியா கார் வாங்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் இப்போ இதெல்லாம் ஏங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட இப்போ இன்டர்வியூஸ் ஒவ்வொரு லோக்கல் மீடியாவும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க.
இருக்காங்க. அதுல சில பேர் சில லோக்கல் மீடியா கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல ரொம்ப பெரிய ஆட்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எங்களால பேரை கூட சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆட்கள்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, அதனால தான் நாங்க சொல்லலைங்கிற மாதிரி சில இன்டர்வியூஸ் இன்டர்நெட்ல இருக்குது. எனக்கு என்னன்னா, கடவுள் இருக்காரு இல்ல அந்த டிபேட்டுக்குள்ளலாம் நான் வரல. எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை கொண்டு போய் ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு சாமியோட பேர்ல நடக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு வர பணத்தை கொள்ளையடிச்சு ஏமாத்தி அதுல வாழ்ந்துட்டு நம்ம நாட்டுல பல நாட்களுக்கு ஒருத்தர் நிம்மதியா இவ்வளவு நாள் வாழ, ஒரு நாள் 2 நாள் பல நாட்களுக்கு, எவ்வளவு நாள் நம்மளுக்கு கணக்கே கிடையாது. இனிமே தான் எஸ்ஐடி மொத்தமா சொல்லணும். எவ்வளவு மோசமான விஷயம். அதுல சில பேர் சில எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க, காங்கிரஸ் சைடா இருக்கட்டும், ஆம் ஆத்மி பார்ட்டி சைடா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஏதோ கணக்கு போடுறாங்க, 8 லட்சம் ஒரு நாளுக்கு அப்படி இப்படின்லாம் கணக்கு போட்டா இது ஆயிரக்கணக்கான கோடி ஸ்கேமா கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சில பேர் இருந்து அதுக்கு ஆப்போசிட்ல கட்சி இருப்பாங்கல்ல, சோ அவங்க இருந்துகிட்டு எப்படி நீங்க இஷ்டத்துக்கு சொல்லலாம், 1000 கோடி இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, இல்லனா நீங்க 1000 கோடி ஃபைன் கட்டணும். இது அரசியல் சண்டை கிடையாது. இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க முதல்ல. இந்த கோவில்ல மட்டும் தான் இது நடக்குதா? இந்தியால இருக்கிற மத்த கோவில்கள்லாம் எப்படி இருக்குது? இந்தியா மட்டும் இல்ல, இது ஒரு குளோபல் ப்ராப்ளம். ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்பி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன கிராஸ் செக் இருக்குது? இவங்க பணத்தை எல்லாம் ஒழுங்கா தான் மேனேஜ் பண்றாங்களா? டிரான்ஸ்பரன்சியா இருக்கணுமே, வெப்சைட்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலாமே, டெக்னாலஜி எதுக்கெல்லாமோ வந்துருச்சு, பணத்தை அக்கவுண்ட் பண்றதுக்கு நான் கையில அக்கவுண்ட் பண்ணிருக்கணும், மெஷின்ஸ் எவ்வளவு வந்துருச்சு. பட் இதுதான் இப்போ இந்தியாவில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய புயலை கிளப்பிட்டு இருக்குது. 13th வரைக்கும் நினைக்கிறேன், ஜூலை 13th வரைக்கும் இவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க மொத்த எஸ்ஐடியை வந்து கொடுக்கறதுக்கு. எஸ்ஐடி இருந்துகிட்டு 5 வருஷம் பேங்கிங் ரெக்கார்டு வேணும், 7 டிஃப்ரெண்ட் பேங்க்ஸோட வந்து இந்த கோவிலோட டிரான்சாக்ஷன் போயிருக்குது, அத்தனையும் எடுக்கணும், அப்போனா தான் மொத்த கணக்கும் எவ்வளோன்னு தெரியும்னு கேட்டிருக்காங்க. பேத்தட்டிக், சேட். பட் நம்ம கேள்வி கேட்போம், நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை மக்கள் கிட்ட சொல்லுவோம். நீங்க எந்த பயசும் இல்லாமல் ஒரு இடத்துல நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் டெய்லி ஒரே வீடியோவில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தெரியணும்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கோவில் வந்து கோர்ட்டில் கேஸாக இருந்தப்போலேருந்து அதுக்கப்புறம் அது வந்து பர்மிஷன் கிடைச்ச டைமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், கட்டி முடிச்சதாக இருக்கட்டும், இப்போ இந்த கேஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வெவ்வேறு காலகட்டங்களில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூவும் பல வருஷமாக நடந்துட்டு இருக்குது, பல விஷயங்களோட கனெக்டடாக இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you tomorrow. நீங்கள் இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி, நீங்க இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்களை தூக்கி ஜெயில போடுங்க, அதை பண்ணுங்க, ஃபைன். பட் இந்த மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாது இல்ல. நான் சொன்ன மாதிரி அவங்க பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புற ஒரு பணத்துல, அவங்க நோய்க்கு சரி பண்றதுக்கு மருந்து மாத்திரையா வச்சிருக்கிற ஒரு பணத்துல ஒரு போர்ஷனை கொண்டு போய் கோவிலுக்கு போடுறவங்க இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. இவங்களோட பணத்தை எப்படி காப்பாற்ற போறோம்? இதுக்கான சிஸ்டம் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அதுக்கான உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad.